ஏங்க, மெல்ல தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் மீனா. என்ன? குரலிலும் பார்வையிலும் கோபத்தை தீயாய் கக்கியபடியே திரும்பினான் ரமேஷ். இல்ல, அது அவசரமாய் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த கணவனின் கோபத்தில் சொல்ல வந்ததை கூற முடியாமல் தவித்தாள் மீனா. என்னடி வந்து போயின்னு? சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லித் தொலையேன். அம்மா கையால் நெத்திலி கருவாடும் மாங்காய் வத்தலும் போட்டு காரமாய் குழம்பு வைத்த சாப்பிட வேண்டும் என்று மனதில் எழுந்த ஆசையை அடக்க முடியாத மீனா, இல்ல அம்மா வீட்டுக்கு போகலாம்னு என்றாள். மீன் குழம்பு ஆசை வந்துவிட்டதாக்கும். மீனா, அம்மா வீடு ஆத்தா வீடுன்னு போகிற ஆசையை விட்டுவிடு. என் மானமே போகுது. கருவாட்டு கடைக்காரி பொண்ணுதானே நீயும்? அதுதான் உனக்கும் புத்தி இப்படி போகுது. ரமேஷின் வெறுப்பில் தன் ஆசைகள் நொறுங்கி போவதை உணர்ந்தாள் மீனா. பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சரிங்க என்றாள் மீனா. மறுத்தால் அடிப்பான். இப்போது இருக்கும் உடல்நிலையில் அடிவாங்கக்கூட உடலில் தெம்பில்லையே என்று மனசை தேற்றிக் கொண்டாள். இருந்தாலும் ஒரே ஊரிலிருந்தும் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாதுன்னு என்று தடை விதிக்கும் கணவன் மீது கோபம் வந்தது. மீன் கடைக்காரி பொண்ணு என்று தெரிந்துதானே கட்டிக்கொண்டார். மீன் விற்ற காசில் போட்ட 10 பவுனும் நகை குடிக்க சீட்டாட வேண்டி இருக்குது. மீன்கார மாமனார் மாமியார் காசு கசக்குதாக்கும். வெளியிட முடியாத கோபத்தை மனசுக்குள் பேசி தீர்த்து கொண்டாள் மீனா. அவளால் அது மட்டும் தானே முடிகிறது. மீனாவின் தாயம்மா திருத்துறைப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் ஒரு மீன் கடை வைத்திருந்தாள். அவள் கணவன் வீரையன் இரவே சைக்கிளில் நாகூர் வேளாங்கண்ணி வரை போய் மீன் வாங்கி வருவாள். ஒரே மகளுக்கு மீனா என்றுதான் தாயம்மாள் பெயரிட்டு வளர்த்தாள். கான்வென்ட்டில் +2 வரை படிக்க வைத்தாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்தது. வியர்வை சிந்த 60 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து நாற்றத்துடன் போராடி சம்பாதித்த பணத்தில் மீனாவுக்கு என சங்கிலி நெக்லஸ் என்று 10 பவுனுக்கு மேல் போட்டு கவர்மெண்ட் உத்தியோக மாப்பிள்ளை என்று பார்த்துதான் ரமேஷுக்கு கட்டி வைத்தாள். முழுக்கை சட்டை என்று ஸ்டைலாய் வரும் மாப்பிள்ளையை பார்த்து மனதிற்குள் மகிழ்ந்தாள் தாயம்மா. மாறாக மனதில் வெறுப்பையே சுமந்தான் ரமேஷ். திருடினா தாங்க கேவலம், பொய் சொல்றது தாங்க தப்பு. உழைச்சி எந்த தொழில் செய்தாதான் என்னங்க? மீனா நல்ல நேரத்தில் நயந்து சொல்லி பார்த்து விட்டாள். போடி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கேவலமாக பேசுறானுங்க தெரியுமா என்பான் ரமேஷ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கிறவனுங்க, கிளப்பில் காசு வச்சு சீட் ஆடுறவனுங்க, பொண்டாட்டி வயிற்றுல அடித்து அவன் நகையை அடகு வச்சு வாழ்கிறனுங்க. அவனுங்க சொல்கிறாங்கன்னு இப்படி பேசலாமா? ஒரு முறை பொறுக்க முடியாமல் கேட்டுவிட்டாள் மீனா. பலன் அடி வாங்கியது தான் மிச்சம். எனவே இப்பொழுதெல்லாம் அம்மா அப்பாவை பற்றி அவன் என்ன பேசினாலும் மீனா வாயே திறப்பதில்லை. ஆனாலும் இந்த முறை ஏமாற்றம் அதிகமாய் இருந்தது. இது 5வது மாதம். சதா வாயில் எச்சில் உரிய மசக்கை வேறு. வெறும் சாம்பார் சாதம் சாப்பிட்டு நாக்கே செத்து விட்டது போல் உணர்ந்தாள் மீனா. அம்மா வைக்கும் நெத்திலி கருவாட்டு குழம்பின் வாசனைக்கு நாக்கு ஏங்கியது. பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவிடம் சொல்லி அனுப்பினால் அம்மா செய்து கொடுத்து அனுப்புவாள். ஆனால் கணவனுக்கு தெரியாமல் அதுபோல் செய்திட மனமில்லை. தரையில் பாயை விரித்து படுத்தாள். வேலை செய்ய முடியவில்லை. சமைக்க வேண்டும், பாத்திரமெல்லாம் கழுவ வேண்டும். ரமேஷுக்கு பக்கத்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை. டான் என்று 1 மணிக்கு சாப்பிட வந்து விடுவான். படுக்க மனமில்லாது எழுந்து வயர்க்குடையை எடுத்துக்கொண்டு நடந்தாள். ஆஸ்பத்திரி தெருவில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிடைக்கும். 1/4 கிலோ கத்திரியும் 1 முருங்கைக்காயும் வாங்கி வந்து சமைத்தாள். ஒரு சொட்டு குழம்பை வாயில் வைத்து பார்த்தால் ருசி இல்லை. வயிற்றை குமட்டியது. கருவாட்டு குழம்புக்கு நாக்கு துடித்தது. மணி பகல் 1:30 ஆகிவிட்டது. ஆஃபீஸிலிருந்து ரமேஷ் வரவில்லை. கணவன் வரட்டும் என்று காத்திருந்தாள். காலையிலும் சாப்பிடவில்லை. வாசலை எட்டி பார்த்தால் கணவன் வரவில்லை. படுத்து கொஞ்ச நேரம் கண்மூடிவிட்டாள். 30 நிமிடம் கூட இருக்காது. திடுக்கிட்டு விழித்து வாசலில் எட்டி பார்த்தாள். ரமேஷ் இன்னும் வரவில்லை. ஏன் என குழப்பத்துடன் யோசித்தாள். டான் என்று 1 மணிக்கெல்லாம் ஓடி வந்து விடுவாரே, பசி பொறுக்க மாட்டாரே என்ற உணர்வில் கணவனுக்காக ஏங்கினாள் மீனா. அவசரமாய் ஒரு டப்பாவில் குழம்பு சாதமும் இன்னொரு டப்பாவில் மோர் சாதமும் பிசைந்து எடுத்துக்கொண்டு நடந்தாள். நல்ல வெயில். காலில் செருப்பு கூட இல்லை. ரோட்டில் தார் எல்லாம் உருகியிருந்தது.
அண்ணா சிலைக்கு அருகில்தான் போஸ்ட் ஆஃபீஸ். பக்கத்து டீ கடையில் நிற்கிறானா என தேடி பார்த்தால் இல்லை. மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் கவ்வியது. அவசரமாய் ஆஃபீஸ் படியேறினாள். உள்ளே சோகமாய் உட்கார்ந்திருந்த ரமேஷ் மீனாவை பார்த்ததும் அவசரமாய் வெளியில் ஓடி வந்தான். ஏன் உன்னை யார் இங்க வர சொன்னது என்றான். அவன் குரலில் கோபத்துக்கு பதில் ஒரு பதற்றம் இருந்தது. கணவனின் முகத்தை ஏறிட்டாள் மீனா. அவன் தலை கலைந்திருந்தது. முகத்தில் ஒரு சோகம். கண்கள் கலங்கியிருந்தது தெரிந்தது. ஏன் என்ற விஷயம் அவளுக்கு புரியவில்லை. கணவனை இந்த 6 மாதத்தில் அப்படி அறியாத மீனா பதறியே போனாள். ஏங்க என்ன ஆச்சுங்க, இப்படி சோகமா இருக்கீங்களே? மனைவியின் முகத்தை ஏறிட்டான் ரமேஷ். அவள் விழிகள் கலங்கி இருப்பது அறிந்து மனதில் முதல் முறையாக மீனா மீது பாசம் எழுந்தது. காலையில் எத்தனை கோபமாய் திட்டினோம். அப்படி இருந்தும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வராததற்கு கூட தாங்காது சாப்பாடு எடுத்து ஓடி வந்திருக்கிறாள். அதுவும் காலுக்கு ஒரு ஜோடி செருப்பு கூட நாம் வாங்கி தரலையே. என்னங்க சொல்லுங்க என்று பதறினாள் மீனா. எப்படி சொல்வது என்று குழம்பினான் ரமேஷ். எப்படி இருந்தாலும் அவளுக்கு இந்த விஷயம் தெரிய போகிறது. சொன்னால் என்ன நினைப்பாள்? நம்மளை மதிப்பாளா என்ற பயமும் கூடவே எழுந்தது. சமாதானம் செய்து கொண்டு மீனா என்னை மன்னிச்சிடுமா என்றான் ரமேஷ். என்னங்க மன்னிப்பு, முதலில் விஷயத்தை என்னன்னு சொல்லுங்க என மீனா மீண்டும் பதறினாள். கொஞ்சம் ஆஃபீஸ் பணத்தை எடுத்து சீட்டு விளையாடினேன். ஜெயிச்சு வச்சிடலாம்னு தான் எடுத்துட்டு போனேன். நிறைய தோத்துட்டேன். இப்போ திடீர்னு அதிகாரிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. மீனா எதிர்பார்த்த ஒன்றுதான். திருமணமாகி 6-7 மாதத்திற்குள் வரிசையாய் தினம் ஒன்று காணாமல் போகும். கடைசியில் மீனாவின் செயின், அப்புறம் நெக்லஸ், வளையல் எல்லாம் போன பின்பு இன்று ஆஃபீஸ் பணம். சரி விடுங்க, அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. மீனாவின் குரலில் இருந்த உறுதியும் திடமும் ரமேஷுக்கு ஆறுதல் தந்தது. 3000 தான் மீனா, நானும் பல இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். எல்லோரும் கையை விரிச்சிட்டாங்க. மாலை 5 மணிக்குள் கட்டிட்டா இந்த தடவை மன்னிச்சிடுறேன்னு சொல்றாங்க. சரி கவலையை விடுங்க, முதலில் சாப்பிடுங்க என்ற மீனாவின் குரலில் கட்டளை போல் ஒலித்தது. இன்னும் 1 மணி நேரத்துல பணத்தோட வரேன். ரமேஷின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் குறுக்கு வழியாய் ஓட்டமும் நடையுமாய் அம்மாவின் கடைக்கு சென்றாள் மீனா. மகளை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத தாயம்மா பதறி போய், என்ன மீனா, ஏன் இப்படி ஓடி வர என்றாள். அம்மா, எனக்கு அவசரமாய் 3000 பணம் வேண்டும். சீக்கிரம் உன் செயினை செட்டியார்கிட்ட அடகு வச்சுட்டு வாங்கிட்டு வா. ஏன் மீனா, உன் புருஷன் சீட்டாடி தோக்கவா? இல்லைம்மா, ஆஃபீஸில் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் போல இருக்குது. இன்றைக்குள் 3000 ரூபாய் டெபாசிட் கட்டணம். அந்த நிமிடத்தில் தோன்றிய பொய்யை மீனா கூறினாள். மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் என்றதும் தாயம்மா முகத்தில் சந்தோஷம். சரி மீனா, ஒரு நிமிஷம் இரு என்றபடி கழுத்தில் கிடந்த செயினை கழற்றி தாயில் மடித்து கொண்டே நடந்தவள் அடுத்த 10வது நிமிடம் பணத்துடன் ஓடி வந்தாள். அம்மா, இது கடன் தான், சீக்கிரமே தீர்த்தர்றேன். மகள் மீனாவின் பதிலில் மனம் நெகிழ்ந்து போன தாயம்மா, உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா மீனா? உனக்கு செய்யறது தானே என்னோட கடமை என்று தாயம்மாவும் மனம் நெகிழ்ந்தாள். எங்கே அழுகை வந்து விடுமோ என்ற பயத்தில் வரேன் என சொல்லிக்கொள்ள கூட முடியாது அவசரமாய் திரும்பினாள் மீனா. இந்தாங்க, முதலில் இதை போய் ஆஃபீஸில் பணத்தை கட்டிட்டு வாங்க என்று பணத்தை நீட்ட மீனா நடுங்கும் கைகளுடன் வாங்கினான் ரமேஷ். எங்கே பணம் வாங்கியிருப்பாள் என்பது கூறாமலே அவனுக்கு புரிந்தது. எல்லாம் மீன் விற்ற காசுதான் நம் மானத்தை காக்கப் போகிறது என்று மனதில் ஒரு நொடியில் உதித்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாய் நன்றியுடன் மீனாவை பார்த்தான். போங்க, சீக்கிரம் பணத்தை கட்டிட்டு வாங்க. மீனா மறுபடியும் கெஞ்சுவது போல் கேட்கவே பணத்துடன் புறப்பட்டான் ரமேஷ். மறுநாள் காலை, மீனா சீக்கிரம் கிளம்பு மீனா. ரமேஷின் குரலில் என்றுமில்லாத மகிழ்ச்சி கலந்திருந்தது. இல்ல, போய் மாமா மாமியை பார்த்துட்டு வந்துடலாம் என்றான். முதலாய் தன் அப்பா அம்மாவை மாமா மாமி என்று கணவன் வாய் நிறைய அழைத்ததில் மனம் குளிர்ந்து போனாள் மீனா. அம்மா கையால் சாப்பிட போகும் கருவாட்டு குழம்பிற்கு இப்பொழுதே நாக்கில் எச்சில் ஊறியது மீனாவுக்கு. மாமனார் மாமியாரின் அன்பு, அவர்கள் சிந்தும் வியர்வை துணையில் வரும் பணம் என்றுமே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்கள் எப்பொழுதும் பிறந்த வீட்டை விட்டு கொடுப்பதில்லை. கணவனின் அடியினாலும் பயத்தினாலுமே அவர்கள் ஒரு சில நேரத்தில் பெற்ற அம்மாவையே நினைத்து கண்ணீர் சிந்துகிறார்கள்.
இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்னை மென்மேலும் ஊக்குவிக்கும். நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.